டிஎம்கே விசஸ் டிவிகே நம்ம எத்தனை நாளாக பார்த்துக்கிட்டு இருந்தோம்ல, இனிமேல் விஜய் விசஸ் அண்ணாமலை அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஒன்றும் புரியலைல்ல, இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஸ்டைலில் அண்ணாமலை வராரு, முத்துராமலிங்கம் தேவர் ஸ்டைலில் அண்ணாமலை வரப்போகிறார் அப்படின்னா உங்களால் நம்ப முடியுதா? எஸ், இதைத்தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக இன்டெப்த்தாக நான் பேச போகிறேன். தமிழக அரசியல் களம் கடந்த 2.5 ஆண்டுகளாகவே விஜயை சுற்றியே நடந்துக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் இனிமேல் இப்போ அடுத்த ஒரு 2 வருஷத்துக்கு அல்லது அடுத்த எலெக்ஷன் வரைக்குமே இனிமேல் அண்ணாமலையை மையப்படுத்தி தமிழக அரசியல் களம் நகரப்போகுது அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? எஸ், அதான் உண்மை, அதான் நடக்க போகுது. தமிழ்நாட்டில் அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி அவர்களுடைய முயற்சினால் பிஜேபி தமிழ்நாடு தலைவராக இருந்த அண்ணாமலை அதிரடியாக மாற்றப்பட்டு அவரை டம்மி ஆக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு நயினா நாகேந்திரன் தமிழ்நாடு பிஜேபி தலைவராக வந்தாங்க. ஆனால் அண்ணாமலை சும்மா இல்லை, அவர் கிரிக்கெட் விளையாண்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு இந்தியா தமிழில் வலன் டாக்ஸ் அப்படிங்கிற பகுதியில் முதல் வீடியோவே அண்ணாமலை சும்மா இல்லை, ஒரு பெரிய அளவுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் வெளியில் நான் ஜாலியாக டென்னிஸ் விளையாடுறேன், கிரிக்கெட் விளையாடுறேன்னு தன்னுடைய முகத்தை இப்படி காட்டிக்கிட்டு இருக்காரு. ஆனால் வீட்டில் அவர் சும்மா இல்லை, ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜி டீமை உருவாக்கி ஒரு பெரிய அரசியலுக்கான ஒரு ஆயத்தப்படுத்திக்கிட்டு இருக்காரு. இன்னும் மெச்சூரிட்டியான ஒரு தலைவராக மாற்றுவது முகமாக அவர் செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. அதோடைய முன்னோட்டம் தான் அண்ணாமலை கடந்த சில வருடங்களுக்கு முன்னாடி லண்டன் போயிட்டு வந்த ரகசியம் அப்படிங்கலாம் நான் கரெக்டாக ஒரு 10 மாதத்துக்கு ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தேன். அது இப்போ உண்மையாகுது. இல்லையே, பிஜேபியில் அண்ணாமலையை டம்மியாக தானே வச்சுருக்காங்க, நீங்கள் சொல்கிறது என்ன புது ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். உள்ளே வெளியே மங்காத்தாவில் அஜித்தும் அர்ஜுனும் விளையாடுவாங்கள்ல, உள்ளே வெளியே அர்ஜுன் உள்ளே இருந்தும் அஜித் வெளியிலேருந்தும் மங்காத்தா விளையாடுவாங்கள்ல, பார்த்திபன் ஐஸ்வர்யா அந்த உள்ளே வெளியே இல்லை, அர்ஜுன் அஜித் அந்த உள்ளே வெளியே சொல்கிறேன். ஸோ இப்போ பிஜேபியிலேருந்து வெளியில் இருந்து அண்ணாமலை பொலிட்டிக்கலாக ப்ளே பண்ண போகிறார். எஸ், எப்படி அப்படின்னா அதிமுகவுக்காக தமிழ்நாடு தலைவர் பொறுப்புலேருந்து அண்ணாமலை மாற்றப்பட்டார். அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னைக்காவது எப்பயாவது வாய்ஸ் கொடுப்பார், எப்பயாவது ப்ரெஸ் மீட்டை சந்திப்பார். ஆனால் அதுக்கு முன்னாடி அவர் அப்படி இல்லை. ஆனால் எல்லோரும் ஊர்லலாம் எல்லோரும் என்ன பேசிக்கிறோம், அண்ணாமலையை பிஜேபியில் டம்மியாக வச்சுருக்காங்க அப்படின்னு நம்மளாம் பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நிஜம் அது கிடையாது. பிஜேபியோட டார்கெட் என்ன, தமிழ்நாட்டில் நம்ம எப்படியாவது ஆட்சியை பிடிச்சிடணும் அப்படின்னு தான். ஆனால் பிஜேபினால் என்ன பண்ணியுமே குதிரை கொம்பு என்ன தலையில் பெல்ட்டி அடித்தாலும் அவங்களால தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்க முடியல. அதுக்கு மாற்றாக தான் எப்படியா நம்ம ஆட்சியை பிடிக்கணும் தான் பிஜேபி ஃபஸ்ட்டு போய் அப்ரோச் பண்ணது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை. அவங்கள்ட்ட ஆரோக்கியமான ஹெல்த்தியான அரசியலை பற்றி ஆரம்பத்தில் சொல்லியிருக்காங்க. வாட் எவர் சில விஷயங்களை உடன்பட்டு சில விஷயங்கள் உடன்படாமல் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருகிறேன் அப்படின்னு அதிரடியாக அறிவிச்சிட்டு அரசியல் சார்ந்த எல்லா நகர்வுகளையும் முன்னெடுத்தார். ஒரு கட்டத்தில் ரஜினி அவர்களுக்கு பொலிட்டிக்கலாக யோசிக்கும் பொழுது இன் ஃப்யூச்சர் நம்ம பிஜேபியோட கைக்குள்ளே போயிடுவோமோ, அவங்களுடைய கைப்பாவையாக நம்ம மாறிடுவோமா, அப்படியா நம்ம சித்தரிச்சிட்டாங்கன்னா இதுவரைக்கும் நம்ம சினிமாவில் கட்டி காத்து நம்மளுடைய பேரும் புகழும் கெட்டு போயிடாதா? தமிழ்நாடு தான் நம்மளை வளர்த்து எடுத்துச்சு, தமிழ் பால் குடிச்சு தான் நம்ம வளர்ந்தோம். அண்ணாமலை படத்துலேயே அவர் பேசியிருப்பார், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பாடியிருப்பார், தமிழ் பால் குடிச்சு தான் வளர்ந்தேன், நான் சாப்பிட்ட ஒவ்வொரு சாப்பாட்டுலேயும் நீங்கள் உங்களுடைய வேர்வை இருக்குது, நீங்கள் கொடுத்த ₹1 காசு இருக்கெல்லாம் பாடியிருப்பார்ல. ஸோ அதெல்லாம் பொய்த்து போகிற மாதிரி பண்ணிடுவாங்க. ஐயோ இது வேண்டாம் அப்படின்னு பேக் அடிச்சிட்டார். கொரோனாவை காரணம் காட்டி என்னோடய ஹெல்த் கண்டிஷன் சரியில்லைன்னு இது காரணம் காட்டிட்டார். ஆனால் அப்போ கூட ரஜினி சார் ஆன்மீக அரசியலை முன்னெடுக்கிறேன் அப்படின்னு முத்துராமலிங்க தேவர் இதுக்கு முன்னாடி தேசியமும் தெய்வீகமும் அப்படின்னு தன்னுடைய அரசியலை முன்னெடுத்தார். முத்துராமலிங்க தேவர் அரசியலுக்கு வந்த பொழுது கட்டுக்கடங்காத அளவுக்கு அவ்வளோ பெரிய ஆதரவு பெருகிக்கிட்டே இருந்துச்சு. அப்படியான ஒரு அரசியலை தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஆன்மீக அரசியல் அப்படின்னு முன்னெடுத்தார். இப்போ அண்ணாமலை ஆன்மீக அரசியல் அப்படின்னு சொல்கிறத விட தேசமும் தெய்வீகமும் முத்துராமலிங்க தேவருடைய ஃபார்முலாவை அப்படியே ஃபாலோ பண்ணுறாரு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஃபார்முலா, பொலிட்டிக்கல் ஃபார்முலாவை அண்ணாமலை ஃபாலோ பண்ணுறாரு. இதற்காகத்தான் கடந்த 2-3 நாட்களாக டெல்லியில் முகாமிட்டு இருக்கக்கூடிய அண்ணாமலை அமித்ஷா உள்ளிட்ட பிஜேபியோட முக்கியமான தலைவர்களை சந்தித்து பேசியிருக்காங்க. இதில் என்ன அரசியல் விமர்சகர்கள்லாம் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா, இது பிஜேபியில் கோச்சிக்கிட்டு வெளியில் அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிக்கலை, இது பிஜேபியோட அஜெண்டா தான், பிஜேபியை தானே தமிழ்நாடு அக்செப்ட் பண்ணிக்காது, ஏற்றுக்காது, பிஜேபி தானே தமிழ்நாட்டோட சில மாவட்டங்களில் சில பகுதிகளில் ஒரு விதமான வெறுப்புணர்ச்சி இருக்குது,
ஆனால் பிஜேபியோட எதிரின்னு சொல்லிட்டு அல்லது பிஜேபியிலேருந்து வெளியில் போயிட்டு பின்புலத்தில் பிஜேபியோட பி டீமாக அண்ணாமலை செயல்பட போகிறார். தன்னுடைய கட்சியை அடுத்த தேர்தலில் பிஜேபியோட கூட்டணி வச்சு அலைன்ஸ் வச்சு அப்படி தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்கக்கூடிய ஒரு முயற்சியை தான் பிஜேபி அண்ணாமலையை நகர்த்தி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ரஜினிக்கு பிறகு விஜயை தான் பிஜேபி வந்து காய் நகர்த்துனுச்சு. ரஜினிக்கு அடுத்து விஜய் தான் பிஜேபியோட சாய்ஸாக இருந்தார். இது ஊர் உலகமே பேசின ஒரு விஷயம். எல்லா அரசியல் விமர்சகர்களும் இந்த விஷயத்தை தான் முன் வச்சாங்க. அதற்காக தான் விஜய்க்கு எக்கச்சக்கமான சலுகைகளை பிஜேபி வாரி வழங்குனுச்சு. விஜய் கேட்காமலேயே கரூர் விஷயத்தில் விஜய் மீதும் ஆதவர்ஜுனா மீதும் புஷ்யானந்த் மீதும் கூட ஒரு 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 எஃப்ஐஆர் கூட பதிவு பண்ணக்கூடாத அளவுக்கு 8 பேருக்கு கொண்ட டீம் எல்லாம் இறக்கி விட்டு திமுகவுக்கு நெருக்கடி கொடுத்து அப்படி ஒரு சேஃப் ஜோனுக்குள்ளே விஜயும் ஆதவர்ஜுனா புஷ்யானந்த் உட்பட தாவேக்காவோட 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் அந்த கரூர் விஷயத்துக்குள்ளே கேஸ்லேயே சேர்க்க விடாமல் பிஜேபி அப்படி ஒரு தடுத்தாங்க. அவ்வளோ தூரம் ஒரு பாதுகாப்பு பிஜேபி தாவேக்காவுக்கு கொடுத்துச்சு. ஆனால் பிஜேபி விஜயை லவ் பண்ணாங்க. ஆனால் விஜய் காங்கிரஸை லவ் பண்ணார். விஜய் நடித்த ஷாஜகான் படத்தில் அந்த முக்கோண காதல் கதை மாதிரி தமிழர் இந்த அரசியல் களமும் முக்கோண காதல் கதையாக மாறிடுச்சுங்கிற சூழல் மாறி போய் தான் இப்போ பிஜேபி யோசிச்சு ஆகா நம்ம விஜயை காதலிச்சோம், ஆனால் விஜய் காங்கிரஸை போய் காதலிச்சிட்டாரு, ஐயோ என்ன பண்ணுறது அப்படின்னு பிஜேபி போட்ட ஸ்கெட்சில் இப்போ அண்ணாமலை முன்னிறுத்தப்படுகிறார் அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் பேசுகிறாங்க. இது எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ 50 வருஷத்துக்கு மேலே திமுகவும் அதிமுகவும் தமிழ்நாட்டில் ஆண்டாங்க. அரசியல்வாதிகளே இப்படி தான் இருப்பாங்க, ஊழல்வாதிகளாக தான் இருப்பாங்க அப்படின்னு அவங்களே ஒரு அராஜகமாக தான் இருப்பாங்கன்னு நம்ம மைண்ட் செட்டுக்கு வந்துச்சுல. அதை விஜய் ரொம்ப அழகாக பயன்படுத்திக்கிட்டு திமுக தீய சக்தி டிஎம்கே பிசஸ் டிவிகே அப்படின்னு இந்த பிரச்சாரத்தை முன்னெடுத்து விஜய் ஜெயிச்சார்ல. அண்ணாமலை இந்த விஷயத்தை தான் பாயிண்ட் அவுட் பண்ண போகிறார். எப்படி தான் பண்ண போகிறாரு? கிறிஸ்டின்ஸ் விசஸ் இந்துக்கள் அப்படின்னு போக மாட்டார். கிறிஸ்தவ மிஷினரிகளுடைய ஆட்சி நடக்குது தமிழ்நாட்டில். கிறிஸ்தவ மிஷினரிகளோட ஒரு கையாளா ஒரு அடியாளா விஜய் செயல்படுகிறார் முதலமைச்சரா அப்படிங்கிற போர்வையில் தான் இந்து விசஸ் கிறிஸ்டின்ங்கிற மாதிரி கொண்டுட்டு வந்துடுவாங்களோ அப்படிங்கிற விஷயங்கள் அரசியல் விமர்சகர்கள் அண்ணாமலை மீது முன்வைக்கிறாங்க. விஜய் எப்படி திமுக எதிர்ப்பு அலையில் விஜய் ஜெயிச்சாரோ, விஜயை அடித்து தான் பெரியாளாகணும், பிஜேபி ஆட்சியை பிடிக்கணுங்கிற வகையில் அண்ணாமலை இனிமேல் செயல்பட போகிறார் அப்படிங்கிற வாதத்தையும் அப்படிங்கிற விஷயத்தையும் எக்கச்சக்கமான அரசியல் விமர்சகர்கள் முன்வைக்கிறாங்க. திமுகவை அடித்து விஜய் சிஎம் ஆன மாதிரி விஜய் அடித்து அண்ணாமலை சிஎம்மாக பார்க்குறார். ஆனால் பிஜேபிக்கு நான் எதிரின்னு சொல்லிட்டு தேசியமும் தெய்வீகமும் அப்படின்னு பிஜேபியோட ஃபார்முலா ஓல்டு ஃபார்முலாவை நியூ பார்ட்டி பேரில் புதிய அரசியல் கட்சி பேரில் பழைய ஃபார்முலாவை விஜயை அடித்து அண்ணாமலை முதலமைச்சராக பார்க்குறார். இனிமேல் தமிழக அரசியல் களம் தாவேக்கா விசஸ் திமுக அப்படின்னு இருக்காது. தாவேக்கா விசஸ் அண்ணாமலை, விஜய் விசஸ் அண்ணாமலை, கிறிஸ்தவ மிஷினரிகள் விசஸ் அண்ணாமலை அப்படின்னு தான் இருக்க போகுது. இதனால் அண்ணாமலைக்கு எப்படி பெனிஃபிட் ஆகும்? அண்ணாமலைக்கு இதில் என்ன லாபம் கிடைக்கும்? பிஜேபி ஆட்கள் தானே அப்படி அண்ணாமலை ஆதரிக்க போகிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். எனக்கு பிஜேபி பண்ணக்கூடிய அந்த மத அரசியல் பிடிக்காது, ஆனால் அவங்களுடைய சில கொள்கைகள் பிடிக்கும். ஆனால் அவங்க வெறுப்புணர்வை இது பண்ணுறதுனால நான் பிஜேபி ஆதரிக்கல, அதுக்கு பதிலாக நான் இரட்டலையை அதிமுகவை ஆதரிக்கிறேன்னு சில பேர் இருப்பாங்க. அந்த பார்டர் லைனில் இருப்பாங்க. சட்டமன்ற தேர்தலாம் இது, நாடாளுமன்ற தேர்தலாம் என்னுடைய முடிவு இப்படி அப்படின்னு ஒரு பார்டரில் இருப்பாங்களே. ஆனால் அண்ணாமலை தமிழ்நாடு பிஜேபி தலைவராக மாற்றப்பட்ட பிறகு ஒரு பெரிய ஒரு இளைஞர் எழுச்சி வந்து பிஜேபி கிட்ட இருந்தது. எஸ், அது மறுப்பதற்கு கிடையாது. இளைஞர்கள் மத்தியில் பெரிய ஒரு ரோல் ப்ளே பண்ணார் அண்ணாமலை. அந்த விஷயத்தை எப்படியாவது மறுபடியும் மீட்டு உருவாக்கம் செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தில் தான். ஏன்னா தாவேக்கா விஜய்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய கூட்டம் வந்து விஜயே சொல்கிற மாதிரி ஒரு தற்கொலை கூட்டம் மாதிரி இருக்குன்னு பலரும் பேசிக்கிறாங்க இல்லையா. அந்த கூட்டத்தை அதே கூட்டம் சீமான் பின்னாடி இருக்கும்போது ஆக்கப்பூர்வமான ஒரு கூட்டமாக இருக்குன்னு பேசிக்கிறோம் இல்லையா. அந்த ரெண்டுக்கு மிடில் ஒரு கூட்டம் இருக்கும்ல, ஒரு இளைஞர் கூட்டம், ஒரு இளைஞர் பட்டாளம், ஓரளவுக்கு மத உணர்வு, ஓரளவுக்கு ஜாதிய உணர்வு, ஓரளவுக்கு தேசிய உணர்வு அப்படி இருப்பாங்க இல்லையா. அப்படிப்பட்டவர்களை, ஆன்மீகத்தில் ஊறி போனவர்களை, தேசிய உணர்வில் ஊறி போனவர்களை பிஜேபி போனால் நம்மளை தப்பாக பேசுகிறவங்களோ. இப்போ எப்படி இந்த லாஸ்ட் 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலில் முக்காவாசி பேர் தாவேக்காவுக்கு விஜய்க்கு ஓட்டு போட்டுட்டு இல்லை நான் திமுகவுக்கு தான் ஓட்டு போட்டேன் அப்படின்னு
கருத்து கணிப்பு, தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் கருத்து தெரிவித்தாங்களே, நான் தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டுட்டேன்னு சொன்னால் என்னை தற்கொலைன்னு நினச்சிப்பாங்களோன்னு நினச்சிக்கிட்டு நான் திமுகவுக்கு ஓட்டு போட்டேன்னு பொய் சொன்னேன் அப்படின்னு பிற்பாடு பேசுகிறாங்களே, அந்த மாதிரி தான் பிஜேபியை பிடிக்கும் ஆனால் நான் ஆதரிக்கலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் ஒரு பார்டர் லைனில் இருக்கக்கூடிய பர்சன்ஸை டார்கெட் பண்ணி அண்ணாமலை முன்னெடுக்க போகிறார். அதனால் சீமான் எப்படி சில கட்சிகள் வந்து ஓட்டுகளை பிரித்தாரோ, விஜய் எப்படி அதிமுக ஓட்டை பிரித்தாரோ, அதே மாதிரி தான் அண்ணாமலை விஜய் கிட்ட இருக்கக்கூடிய இளைஞர் பட்டாளத்தை பிஜேபியோட ஐடியாலஜி படி, அந்த ஓல்டு ஐடியாலஜி படி மத ரீதியாவோ அல்லது வாட்டவர் ஏதோ ஒரு நேஷனாலிட்டி ரீதியாகவோ ஈர்க்க முயற்சிக்கிறார். அதுக்கு பின்னணியில் பிஜேபி இருக்கிறது. ஸோ இனிமேல் தமிழக அரசியல் களம் விஜய் விசஸ் அண்ணாமலை அப்படின்னு தான் மாறப்போகிறது. அப்படின்னா இது வரைக்கும் பாரம்பரிய கட்சியாக இருந்த அதிமுகவும் திமுகவும் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட அதிமுகவோட நிலைமை கிட்டத்தட்ட கேள்விக்குறிங்க மாதிரி ஆயிடுச்சு. அப்போ அண்ணாமலை தமிழக அரசியல் களத்துக்குள்ளே வந்துட்டார் அப்படின்னா, அப்போ தமிழ்நாட்டில் இனிமேல் 3 முனை போட்டி ஸ்ட்ராங் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தாவேகா, டிஎம்கே, அண்ணாமலை ஆரம்பிக்கக்கூடிய கட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதானே மக்கள் நல கூட்டணி இருந்துச்சு அப்படின்னாங்க. மக்கள் நல கூட்டணி முதலாக 2016 ஃபார்ம் ஆகும் பொழுது மக்களுக்கு பெருசாக நம்பிக்கை இல்லை. அதிமுகவும் வேண்டாம் திமுகவும் வேண்டாம்னு நினைக்கக்கூடிய மக்கள் அப்போ மக்கள் நல கூட்டணி ஆதரிச்சிருக்கணும். இன்னமும் இப்போ மக்கள் பெருசாக அவங்கள நம்பலை, அதனால் அந்த முறை வாக்களிக்கலை. ஆனால் அதே மக்கள் நல கூட்டணி அகைன் அப்படியே கண்டினியூவாக இருந்து அடுத்த முறையும் அவங்க தேர்தலில் போட்டிட்டா ஓரளவுக்கு கணிசமான தொகுதியில் அவங்க ஜெயிச்சிருப்பாங்க. இந்த இடத்துல திமுக அதிமுகவுக்கு மாற்றா மக்கள் நல கூட்டணி இருந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. மக்கள் நல கூட்டணியில் தான் அப்போ பிஜேபி இருந்தது. பிஜேபி தவிர்த்துட்டு பார்த்தா கூட இன்றைக்கி அது என்டிஏ கூட்டணியில் இருக்குது, தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்குது. அப்படி பார்த்தா கூட இன்றைக்கி மக்கள் நல கூட்டணிக்கு பதிலாக தான் அந்த இடத்துல தான் விஜய் வந்திருக்காரு. இப்போ விஜய்க்கு மாற்றா அடுத்த இடத்துல அண்ணாமலை வந்திருக்கிறாரு. ஸோ தமிழக அரசியல் இனிமேல் யங்கஸ்ட் லீடர்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அண்ணாமலை, விஜய், உதயநிதி இந்த பக்கம் திரும்ப போகிறது அப்படிங்கிறது தான் கல யதார்த்தமாக இருக்குது. நமக்கு வந்த விஷயங்களும் நமக்கு கிடைச்ச செய்திகளும் அப்படி தான் இருக்குது. ஸோ எது எப்படி இருந்தாலும் இன்றைக்கி அண்ணாமலை அவர்களுக்கு பிறந்தநாள். ஸோ அண்ணாமலை சார், இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு.